பிரைசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுக்களிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக அவர் என்ன செய்கிறாராம்? அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுக்கள் இருக்கிற இடத்திலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரியைகளும் எந்த ஒரு நெருக்கடியும் நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். பசியும் தாகமும் நம்மளை தொடாதபடி அவர் நடத்துகிறார். உஷ்ணமும் வெயிலும் நம்மை தொடாதபடி அவர் நடத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மேம்படத்தக்கதாக ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவராயிருக்கிறார். அதுதான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவை நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ள நீரூற்றுகளாய் மாற்றப்படுகிறது. அது கர்த்தரால் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கை பெறுகிறதாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த 17ஆம் தேதி கர்த்தாவே 11ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, பசியும் தாகமும் வெயிலும் உஷ்ணமும் அவர்களை சேதப்படுத்தாது தொடாது என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை நடத்துகிறவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஒரு நீரூற்றை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நீரூற்றிலிருந்து அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும், உழைக்கிற பிள்ளைகளுக்கு பலனையும், ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகச் செய்யுங்க. உம்முடைய நீரூற்றுக்களினால் அவர்களை ஆசீர்வதிங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.